ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பக்ஷாக் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வட இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் கைஸ் இந்த படம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பீகாரில் இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகம், பேருக்கு தாங்க அது சிறுமிகள் காப்பகம். சிறுமிகள் காப்பகம் அப்படின்ற பேரில் உள்ள அநீதி நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு இன்ஃபார்மர் மூலமாக இந்த நியூஸ் லோக்கல் கேபிள் டிவியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட்டுக்கு கிடைக்குதுங்க. இந்த நியூஸை வச்சு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் பல உண்மைகள் வெளியே வருதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான அநீதிகள் நடந்தது, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு சிறுமிகள் காப்பகத்தை காட்டுறாங்க. அந்த காப்பகத்தோடைய வார்டன் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு பெண்ணோடைய அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவன் கிட்ட வர அந்த சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு பயங்கரமா வயித்தை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கா. கிட்ட ஒருத்தன் உட்காந்து அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட என்ன வேலை பண்ண சொன்னா நீ என்ன வேலையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இந்த வார்டன் அந்த ஆளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சிறுமிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை இந்த ஆள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க வச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணோடைய பிரைவேட் பார்ட்ல இவன் மிளகா பொடியை தூவி விட்டுருக்கான். அந்த பொண்ணு எரிச்சல் தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்டன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். கிட்ட என்ன வேலை கொடுத்தா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை கண்ணிகளிச்சு விடத்தானே சொன்னோம், அப்பதான் அந்த பொண்ணை வச்சு நம்ம பிசினஸ் பண்ண முடியும். நம்மளே சிறுமிகள் காப்பகம் அப்படின்ற பேர்ல உள்ள ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இந்த மாதிரி பண்ணி அந்த பொண்ணை கதற வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டாக்டருக்கு போனை போட்டு இப்போ என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு கேட்க, டாக்டர் பார்த்தீங்கன்னா ஐஸை வைங்க சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நடு ராத்திரி 2 மணிக்கு ஐஸுக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபரை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டு நான் பாஸ்க்கு போனை போடுறேன், பாஸ் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவனை கண்ணி கழிச்சுட சொன்னா அவன் மிளகா பொடியை தூவி விட்டுருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்க, இந்த காப்பகத்தோடைய பாஸ் பன்சி சொல்றான், அந்த பொண்ணை நம்மளால கேர்லாம் பண்ண முடியாது, அதனால அந்த பொண்ணோடைய கதையை முடிச்சு விட்டுரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய வெட்டியாங்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பொண்ணோடைய டெட் பாடியை எரிக்க சொல்லிரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த வார்டனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணோடைய டெட் பாடியை கார்ல வச்சு நேரா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறான். வெட்டியான கூப்பிட்டு இந்த டெட் பாடியை எரிச்சிரு அப்படின்னு சொல்ல, பொண்ணோட பேர் என்னங்க, யாரு கொல்லி போடுவா, யாரு சடங்கு பண்ணுவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சா மட்டும் போதும், உனக்கு தான் நாங்க பணம் தரோம்ல, நாங்க இந்த இடத்துக்கு வரவும் இல்லை, நீ எந்த டெட் பாடியும் எரிக்கவும் கிடையாது, ஓகேவா, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியும்ல, பன்சியோட ஆளுங்க அப்படின்னு சொல்ல வெட்டியானும் பயப்படுறாரு. ஸோ இவங்க சொன்ன வேலையை அவரும் பண்றாருங்க பயத்திலேயே. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அந்த சிறுமிகள் காப்பகத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த சிறுமிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை சரி பண்ணணும்லாம் பார்க்க மாட்டானுங்க, கொன்றுவானுங்க. அங்க கட் பண்ணா பாட்னால இருக்கக்கூடிய ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராத்திரி தூங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டு எழுந்திருக்கிறாங்க. ஹீரோனுடைய பேர் வைஷாலி. இவங்களுக்கு திருமணமாய் 5 ஆண்டுகள் ஆகுது. ஹீரோனும் ஹீரோனுடைய கணவரும் மட்டும்தான் அவங்க வீட்டில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோன் ஒரு லோக்கல் கேபிள் டிவியில ஜேர்னலிஸ்டா இருக்கிறாங்க. அந்த சேனலை நடத்துறதே நம்ம ஹீரோன் தாங்க. ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்குது. அவர் உடனடியாக ஹீரோனை ஒரு பிரிட்ஜுக்கு கீழே வர சொல்றாரு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹீரோனும் ஒரு முக்கியமான நியூஸா இருக்கும் அப்படின்ட்டு அவரை மீட் பண்றதுக்காக போக, அவர் இந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தங்க புதையல், இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன நியூஸ் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பீகார்ல இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகம், வெளியே தான் சிறுமிகள் காப்பகம், உள்ள அங்க இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பத்தின ரிப்போர்ட் 2 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துருச்சு. ஆனா யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. எல்லாருமே இந்த சம்பவத்தை மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ நீங்க திரும்ப இந்த விஷயத்தை பத்தி கேள்வி கேளுங்க, இதுல நிறைய பொலிட்டீஷியன் முக்கிய அதிகாரிகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு இந்த நியூஸ் பெரிய நியூஸாவே தோணல. இதுக்கு எவ்வளவு வேலை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, 51,000 ரூபாய் கொடுங்க அப்படின்றாரு. எனக்கு என்னமோ இந்த நியூஸ் அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்லாம் தோணல, என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல, நமக்குள்ள என்ன மேடம் காசெல்லாம், நீங்க ஃபர்ஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் இந்த ஃபைலை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலுக்கு போறாங்க. சேனல்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேர் தாங்க. ஒரு ஆள் நம்ம ஹீரோனு, இன்னொரு ஆள் கேமராமேன் பாஸ்கர் அப்படின்ட்டு, அவரும் வயசான ஒரு ஆள் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சேனலுக்கு பெருசா வியூஸும் வரது கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரது கிடையாது. ஆனா பண்ற வேலையை இவங்க சுத்தமா பண்றாங்க. ஒரு நியூஸ் எடுத்து அதை R&D பண்ணி பக்காவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கான growth கிடைக்கல. பேஷன் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம ஹீரோனும் அந்த வயசானவரோ இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய கணவர் ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோனே இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வந்து நான் பேஷன் அப்படின்ற அடிப்படையில தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு தான் குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்க. இவங்களுக்கு 5 ஆண்டு
ஆகியுமே குழந்தை இல்லைங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோனும் பாஸ்கரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜில் என்னதான் நடக்குது அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே இந்த சிறுமிகள் காப்பகத்துக்கு போகிறாங்க. ஸோ உள்ளே போகும்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி காப்பகத்துக்கு யாராவது வராங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் இவங்களை இன்வைட் தான் பண்ணுவாங்க கரெக்டாக. ஏன்னா வரவங்க உதவி பண்ணுறதுக்காக வரலாம், இல்லை அடாப்ட் பண்ணுறதுக்காக கூட வரலாம். ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வார்டன் நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. பாஸ்கர் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்ட்டு இங்கே ஒரு தேட்டர் இருந்ததா கேள்விப்பட்டேன், அதான் இங்கே வந்தேன் அப்படிங்கும் போது இங்கெல்லாம் அப்படி ஒரு தேட்டர் கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையுமே அவர் விரட்டி அடிச்சிடறாரு. இந்த மாதிரி ஒரு டோனில் பேசுகிறாங்க அப்படின்னாலே இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஹீரோன் உணர்றாங்க. இதை கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காப்பகம் இருக்கக்கூடிய இதே ஊரில் தான் ஹீரோனுடைய அக்காவும் மாமாவும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஹீரோனும் பாஸ்கரும் போகிறாங்க. நீ ஏதோ ஒரு சேனலில் இருக்கிறதா சொன்னல, அது எந்த சேனல், எங்கே வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த சேனலை வச்சா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேர்மையான நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே சரியில்லை, வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கிறதில்ல, இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து அரசாங்கம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனுடைய மாமா குபீர்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா எனக்கே சிரிப்பு வருது. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து எப்படி அரசாங்கம் பார்ப்பாங்க, யாருமே கண்டுக்காத இடத்துல நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, இதை தூக்கி போட்டு ஏதாவது வேலை வெட்டிக்கு போகலாம்ல. அது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்க, ஒழுங்காக குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றியே வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த வேலை செஞ்சாலும் 4 பேர் குறை சொல்கிறதுக்குன்னு வருவானுங்க. நாம் ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு நேராக இந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகத்தில் அநீதி நடந்துக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது, உடனடியாக நீங்கள் அதில் தலையிட்டு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலங்க, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்ல, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, அரசாங்கத்திலேருந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வேலை பார்ப்போம், நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது, அரசாங்கத்திலேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு வைங்களேன் நாங்கள் தீயா வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஹீரோனுடைய கம்ப்ளைண்ட்டை தட்டி கழிக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்போ ஹீரோனுடைய கணவருக்கு மர்ம நபர்கிட்ட இருந்து கால் வருதுங்க. உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டாளா, ஒழுங்கா நீ போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா வேண்டாமா, தேவையில்லாமல் அவள் எங்கள் விஷயத்தில் மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்கா, அவளை அடக்கி வச்சிரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டி விட்டுறாங்க. ஹீரோனுடைய கணவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ராத்திரி ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரில் அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோனோட கணவருக்கும் ஹீரோனுக்கு பயங்கர ஆர்குமெண்ட். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னால் சும்மா இருக்க முடியாதா, எதுக்கு பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பகச்சுக்கிற, யாரோ ஃபோன் பண்ணி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் கார் எடுத்துகிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, கார் சாவியை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, சரி சாமி இந்த காரை நீங்களே வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து நான் ஸ்கூட்டர்லேயே வெளியே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதா, இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நார்மல் லைஃபுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் அப்படியெல்லாம் பாதியில் விட்டுட்டு வந்துட முடியாது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க அப்படித்தானே, என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோன் அவங்க முடிவில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோன் ரெடியாகி சேனலுக்கு போகிறாங்க. அங்கே இந்த இன்ஃபார்மர் வந்திருக்கிறாருங்க. இந்த இன்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கு நான் சோர்ஸ் கொடுத்துட்டேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. மேடம் இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் கேட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல, தரேன் சார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தரேன், நாங்களே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோன் இந்த நியூஸை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபார்மர் கொடுத்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது அந்த ஃபைலில் போட்டிருக்கிற விஷயமே ஹீரோனுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. சிறுமிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய சிறுமிகளை அங்கே இருக்கிறவங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிகரெட்டை வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. பல பேர் அங்கே வந்து அந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுக்கு எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா, அதனால வேற ஒரு சிறுமிகள் காப்பகத்துக்கு போயிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகத்திலிருந்து யாராவது இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரிலாம் யாருமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது அங்கிருந்து வெளியே வந்திருந்தா கூட அவங்கள விசாரிச்சா உள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பலதரப்பட்ட சிறுமிகள் காப்பகத்துக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்றது தெரிய வருது. ஒரே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்ததா சொல்றாங்க. ஆனால் அந்த பொண்ணும் பைத்தியம், எல்லாரையும் கடிச்சு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த லீடுமே கிடைக்கல. ஆனால் கிடைச்ச வரைக்கும் நம்ம ஹீரோயின் இதை நியூஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சிறுமிகள் காப்பகத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. ஆனால் யாருமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, இதை பற்றி யாருமே பேசல, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி நியூஸை போடுறாங்க. இந்த நியூஸை மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த காப்பகத்தோடைய எம்டியான பன்சில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனையும் இந்த பாஸ்கரையும் மீட் பண்ணணும்னு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு பன்சி வராருங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்னம்மா இந்த காப்பகத்து மேலே கண்ணு, தொடர்ந்து இந்த காப்பகத்தையே நோண்டிக்கிட்டு இருக்க, நான் வந்து இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்டே வந்து உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வான் பண்ணேன், நல்ல மனுஷன் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் நீ தான் கேட்குற மாதிரியே இல்லையே, உன் சேனலுக்கு வியூஸும் போகிறதில்ல ஒன்றும் போகிறதில்ல, அதனால் உன் வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் இதிலலாம் இன்வால்வ் ஆகாத, அதே மாரியும் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ரோட்டில் ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு ட்ரக் டிரைவர்
டிரைவர் வராரு. அந்த ட்ரக்கை இடிச்சு அந்த சைக்கிள்காரன் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான். இது விபத்து. இதே சைக்கிள்காரன் வேணுனே அந்த ட்ரக்கில் போய் இடிச்சு விழுந்து இறந்து போனானா அது தற்கொலை. உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கும்போது நீ ஏமா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறாருங்க. ஸோ மேலும் இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா உனக்கு கொன்றுவேன் அப்படின்றத தான் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனும் பாஸ்கரும் சைலண்டாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாஸ்கரை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூட்டரில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்க. விடாமல் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கார் பாஸ் ஆகி போயிருது. யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னை மிரட்ட பார்க்குறாங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோனுடைய கணவர் செம்ம காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, செம்ம பசியோட வந்திருக்கேன், ஆனால் நீ எங்கே போனேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷம் உப்புமா பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வந்து இந்த உப்புமாவை தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்க, சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா, எதுக்கு இந்த கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, தூக்கி போட்டு வா நம்ம நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, எது கேவலமான வேலை, என்னோட வேலை பற்றி குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய கணவர் சொல்கிறாரு, எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனீங்க அப்படின்னா நாளைக்கு அதே பிரச்சனை உங்கள் பொண்ணுக்கும் வரும். உங்கள் பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வர வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்களா? என்னாலாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. உங்களுக்கு குழந்தை வேணும்னா வேற எங்கேயாவது போய் குழந்தை பெற்றுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தையோட டாபிக் தான். அக்காக்கும் மாமாக்கும் கூட இதை விட்டால் வேற டாப்பிக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ யார் உங்ககிட்ட குழந்தைய பற்றி பேசினா அப்படின்னு ஹீரோனோட கணவரே குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து நம்ம பாஸ்கரும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா நேராக பலதரப்பட்ட ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் இவங்களை மதிக்க கூட மாட்டேன்றாங்க. இதனால் கடுப்பான பாஸ்கர், பேசாமல் நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய ஒரு நியூஸ் சேனல் கிட்ட வித்தரலாம் மேடம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி பாஸ்கரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுதா அப்படின்ற ஒரு லேடியை பற்றின தகவல் தெரிய வருது. அவங்க இந்த பீகாரில் இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகத்தில் சமையல்காரியாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த சிறுமிகள் காப்பகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சுதா உட்கார வச்சு ஹீரோயின் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சுதா எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினே, நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷனை சொன்னீங்கன்னா அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை என்னால் காப்பாற்ற முடியும், யாராச்சும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிறுமிங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதாவது டேட்டாஸை கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சுதா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. சரி சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோனும் பாஸ்கரும் கிளம்புறாங்க. அப்போ சுதா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் டிவைஸ் ஆன் பண்ணும்போது இல்லை ரெக்கார்ட்லாம் பண்ண வேண்டாம், என்னோட பேரையும் எங்கேயும் பயன்படுத்த வேணாம், ஏன்னா அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுதாவோடைய அப்பா சுதாவை இந்த பீகாரில் இருக்கக்கூடிய சிறுமிகள் காப்பகத்தில் சமையல்காரி வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய வார்டன் கூட பார்த்தீங்கன்னா சுதாவை பார்க்குற பார்வையே சரியில்லைங்க. அந்த ஆர்ஃபனேஜில் பேபி ராணி அப்படின்ற ஒருத்தங்க தான் இங்கே இருக்கக்கூடிய சிறுமிகளை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேபி ராணி கிட்ட நம்ம சுதாவை இன்ட்ரோ பண்ணி வச்ச உடனே பேபி ராணி வந்து ஆரம்பத்தில் சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. நீங்கள் சமையல்காரியாக வந்திருக்க, வந்தமா சமைச்சமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையெல்லாம் வேவு பார்க்க ஆரம்பிச்சேன்னு வையன், இங்கே நடக்கிறதே வேற, அதனால உன் வேலை என்னமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு போயிரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறுமிங்கெல்லாம் பைத்தியங்க, இதுங்க கிட்டலாம் வச்சுக்காத, ஸோ நீ ஏதாவது பேசணும்னு நினச்சோன்னா அதுங்க உன்னை கடிச்சு வச்சிரும், அதனால நீ அதுங்க கூடலாம் பேசாத அப்படின்ற மாதிரியும் சுதா கிட்ட சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சுதா பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நார்மலாகவே இல்லை அப்படின்றத சுதா புரிஞ்சுக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு பொண்ணு சுதாவை தனியாக கூப்பிட்டு, நீங்கள் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருங்க, இந்த இடம் நார்மலாகவே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க, அது போக சிகரெட் வச்சு அந்த தீயை வந்து உடம்புலலாம் வைக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயே இவங்க கிட்ட மாட்டிக்காத, இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேபி ராணி வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு பசிச்சுது சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னை யார் கிச்சனுக்கெல்லாம் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடித்து துரத்தி விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நான் தான் சொன்னல இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் பைத்தியம், இதுங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி இந்த பேபி ராணி சுதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுதாவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறாங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா மேலே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சுதா போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணை கொன்று அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறானுங்க. இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய சிறுமிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பொண்ணை கேர் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அந்த பொண்ணை கொன்றுவானுங்க. ஈவன் இவனுங்கனால அந்த பொண்ணுங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா கூட அபார்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணை கொன்றுவானுங்க, கொண்டு போய் எரிச்சிருவானுங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த ஆர்ஃபனேஜில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதுபோக இந்த லேடி இருக்காங்க இல்லையா பேபி ராணி அப்படின்றவங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் தூக்க மாத்திரை கொடுத்து எல்லாருமே நியூடாக தான் தூங்க வைக்கிறாங்க. அதுபோக அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சுதா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு கீழே ஓடி வரும்போது யாரோ ஒருத்தங்க சுதாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு தாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு இல்லையா அந்த பொண்ணு தான். என்னோட முகத்தை பார்த்தியா, என் காலை பார்த்தியா, ஃபுல்லாக
ஃபுல்லாக சூடு வச்சு காயப்படுத்தியிருக்காங்க. நேற்று அந்த பொண்ணு இன்னைக்கு நான், நாளைக்கு நீயா கூட இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து கிளம்பு. நான் உன்ட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா கூட உன்னை சும்மா விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீயாவது வெளியே போய் சந்தோஷமா வாழு, இந்த இடத்துல இருக்காத, ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. சுதா இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த ஆர்ஃபனேஜோடைய முதலாளி பன்சி உள்ள வராங்க. அப்பவே ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணை கேர்லாம் நம்மளால பண்ண முடியாது, அதனால இன்னொரு பொண்ணை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சு இந்த பொண்ணை கொல்ல சொல்லிடு அப்படிங்கும்போது, அப்போ இந்த பொண்ணு இந்த விஷயத்த சொன்னா உண்மையிலேயே இந்த பொண்ணை வெளியே விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க, அட சும்மா சொல்லு, நம்ம எங்கே வெளியே விட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை வச்சு இன்னொரு பொண்ணையும் கொல்ல வைக்கிறானுங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. நம்ம சுதாவை பார்த்துட்டு யார் இவ புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கிற புது சமையல்காரி, இவளை நீங்கள் அப்புறம் பார்த்துப்பீங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி டீ போட்டு கொண்டா அப்படின்ற மாதிரி நம்ம சுதா மேலேயும் இந்த பன்சி ஒரு கண்ணை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி இந்த ஆர்ஃபனேஜில் ஒரு பார்ட்டியோட நடக்குதுங்க. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ், அதிகாரிங்களாம் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சிறுமிகளை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே இந்த சிறுமிங்க கிட்ட அத்துமீறலை தான் ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து சுதா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜில் இருந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டையும் பாஸ்கர் கிட்டையும் சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச பாஸ்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட, இல்லை சுதா பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு, அந்த சிறுமிங்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்கணும், அவங்கள காப்பாற்றி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது சுதா மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்த சொசைட்டி மேலே தான் தப்பு. சுதா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தானா சுதாவே அவங்க கொண்டிருப்பாங்க. இப்போ நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது. ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தைரியமாக இந்த நியூஸை எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பேராபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சும் இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஹீரோனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சனா கோர்ட்டில் கேஸ் கொடு, ஸோ அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக அதுக்கான நடவடிக்கை எடு, அதை விட்டு போட்டு ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு வியூஸும் போகிறதில்ல, இதன் மூலமாக உனக்கு என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மாமா திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஹீரோயின் பதிலுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அரசாங்க ரீதியாக மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் அவங்களோட இன்வால்மெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கேன். சரி இவ்வளோ பேசுகிறீங்கள, நீங்கள் ஒரு லாயர் தானே, நீங்கள் அவங்கள எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுங்களே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுடைய மாமா அப்படியே ஆஃப் ஆயிடுறாருங்க. அங்கே கட் பண்ண இந்த பன்சியை காட்டுறாங்க. இந்த பன்சி ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸே தெரிய வருதுங்க. இந்த சிறுமிகள் காப்பகத்து மேலே ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அவன் அதிர்ந்து போய் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஃபுல் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜே வந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இதை பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் தான் வந்து இந்த ஆர்ஃபனேஜுக்கு எதிராக நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோனுடைய மாமா பார்த்தீங்கன்னா லாயராக இருக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த பொதுநல வழக்கை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெண்டு தட்டு தட்டுனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோனுடைய மாமாவை அட்டாக் பண்ணி இருந்திருக்கிறாங்க, அதுவும் கோர்ட் வாசலில் வச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஆர்ஃபனேஜுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியும், பட் அவங்க கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீரா தன்னோட மாமாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக, மாமா நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டி விட்டுறாரு, உன்னால பாரு நான் எந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொதுநல வழக்கு போடுறீங்களே, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாது பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, நான் எங்கே அந்த வழக்கை போட்டேன், நான் எதுக்கு தேவையில்லாமல் உன் பிரச்சனைக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோனுக்கு புரிய வருது ஹீரோனுடைய மாமா அந்த வழக்கை போடவே இல்லை அப்படின்ட்டு. ஹீரோயின் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய கணவர் வந்து, இது வரைக்கும் நான் உனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணதில்லை, அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படிங்கும்போது, இந்த கேமரா மட்டும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இங்கே நடந்த இன்ஸ்டன்ட்டை அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை அவங்களுடைய டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே இந்த பன்சி பார்த்து செம்ம காண்டாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுடைய கேமராமேன் பன்சி இருக்கிறார் இல்லையா, அவருடைய பையன் எப்போ பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு அவனை டிவி சேனலுக்கு கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்து சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நீ ஹேண்டில் பண்ணு, நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் பெருசாக வியூஸ் போக மாட்டேது. அவன் வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு புதுசாக ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாங்க. அவங்க நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றது தெரிய வருதுங்க. சரி அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்குது. நம்ம ஹீரோனும் பாஸ்கரும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனும் நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம், என்னால் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இந்த ஆர்ஃபனேஜை பற்றின எல்லா டேட்டாஸையுமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர்னால இப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த கேஸு இவங்க கைக்கு வந்தால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும்.
இதில் மேலதிகாரியோட தலையீடு இருந்தது அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அந்த சிறுமிகள் காப்பகத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த சிறுமிகள் காப்பகத்தோடைய வார்டனை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பன்சி அந்த இடத்துக்கு வந்து அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸரே பன்சியை பார்த்து பயப்படுறாரு. இல்லை புதுசாக வந்திருக்கிற அதிகாரி கூட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படியே ஓடிரு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பயந்து போய் ரிட்டர்ன் வந்துடுறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் பவரோட தான் இந்த பன்சி அந்த சிறுமிகள் காப்பகத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம் நேரடியாக அவங்கள வீழ்த்த முடியாது, அதனால் நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாஸ்கர் கிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்க, பாஸ்கர் பார்த்தீங்கன்னா நேராக இந்த மினிஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு மினிஸ்டர் கிட்ட அவங்களோட பதவிக்கே ஆபத்து இருக்குது, அவங்க கிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பாஸ்கர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வைஷாலியோட கொலீக் தான், நியூஸ் சேனலில் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வைஷாலி இந்த ஆர்ஃபனேஜ் மேலே குறியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது உங்களோட இன்வால்மெண்ட்டும் இந்த ஆர்ஃபனேஜ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் வெளியே வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது போட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மினிஸ்டரும் பணம் கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்கர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. உங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய மித்திலேஷ் அப்படின்றவன் அப்ரூவர் ஆகிட்டான், உங்களை பற்றி அவன் தான் போட்டு கொடுக்க போகிறான், அவனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலாக இங்கே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கினது தான். இந்த மினிஸ்டருக்கு இதில் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பேசினதன் மூலமாக இந்த மினிஸ்டருக்கு 100% இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஹீரோயின் தொடர்ந்து நியூஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த இன்ஃபார்மர் வராரு, பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயம் இந்த பொதுநல வழக்க போட்டது வேற யாரும் கிடையாது, இந்த இன்ஃபார்மர் தானாமா, உங்களுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண போறா, நான் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஃப்ரீயாக ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போகிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபார்மருக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்தான் இல்லையா, அவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த குரூப் கொலை பண்ணியிருக்குது. அவனை கொலை பண்ணி 4 நாள் ஆகுது, இன்னும் இந்த விஷயம் வெளியே தெரியவே இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லும்படி சொல்லிட்டேன், இதை வச்சு நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்களோ டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபார்மர் கிளம்பிடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பன்சிக்கு இந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து தகவல் வருது, அவன் கூடயே இருக்கிறான் இல்லையா அந்த மித்திலேஷ், அவன் தான் வந்து அப்ரூவர் ஆயிருக்கிறான், அவன் நம்மளோட சீக்ரெட் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்ல இந்த பன்சி பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, நான் எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் பண்ணல, நான் உங்களுக்கு விசுவாசியாக தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மித்திலேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நியூஸை போட்டு விட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ஃபனேஜில் ஏதோ ஒன்று தப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆச்சு. அது என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவர் எதுக்காக கொல்லப்பட்டார் என்னன்ற டேட்டாஸும் வெளியே வரல. ஸோ போலீஸ்காரங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அரசாங்கம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த மினிஸ்டருக்கு இப்போ வேறு வழியே இல்லைங்க, கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், அதனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஹீரோனுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஹீரோன் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கேஸ் வந்து மகளிர் காவல் நிலையத்தில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. இந்த கேஸ் என் கைக்கு வரவே கிடையாது. என் கைக்கு இந்த கேஸ் வரணும் அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் கைக்கு வரும், இல்லாட்டி அந்த ஸ்டேஷன்லேயே ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் எப்படியாவது எவிடன்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸு சுதா மட்டும்தான். சுதா நேரடியாக வந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக சொன்னால் மட்டும்தான் அது ஒரு எவிடன்ஸாக சேர்க்க முடியும். சுதா அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என் பேரையும் என்னோட வாய்ஸையும் எங்கேயும் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இந்த வாட்டி போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் போய் பேசி பார்க்குறாங்க. சுதா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கான கடைசி வாய்ப்பு இது மட்டும்தான். ஸோ நீ நினச்சா முடியும், உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், நீ யாரை பார்த்து பயப்பட போகிற அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சுதா பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் உங்களுக்காக டிவி முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல வீடியோவாகவே நம்ம சுதா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இது ஒரு ஆதாரமாக அங்கே சப்மிட் பண்ணப்படுது. இப்போ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் கையில் இந்த வழக்கு போகுது. இப்போ இந்த நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் பேக்கப்பை கூப்பிட்டுட்டு நேராக அந்த சிறுமிகள் காப்பகத்துக்குள்ளே நுழையிறாங்க. உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60-70 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து இவங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பேபி ராணி அப்படின்ற அந்த லேடியை போட்டு பொலவலன்னு பொழந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதில் ஈடுபட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கைதாகிறாங்க கைஸ். இந்த பன்சியோட கூட்டு
கூட்டாளிங்க எல்லாருமே. ஆனால் இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பவரில் இருக்கக்கூடிய யாருமே கைதாக கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க பவரை பயன்படுத்தி அவங்க நல்லவங்க மாதிரி போய் அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க எல்லாருமே சேர்ந்து முயற்சி எடுத்ததுனால தான் இந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை மீட்க முடிஞ்சது அப்படின்னு நல்லவங்கள மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பாக அந்த வெல்ஃபேரில் இருந்தார் இல்லையா அந்த ஒரு நபர், இந்த வெல்ஃபேரில் இருந்த நபரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டாளி தான். ஹீரோயின் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையுமே வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வெல்ஃபேரில் இருந்தவங்களும் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்ததுனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது, அசால்ட்டாக அந்த பிரச்சனையை தட்டி விட்டு போயிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த ஆர்ஃபனேஜை ஓன் பண்ண அந்த பன்சி அவங்களோட கூட்டாளிகள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சேனலில் வந்து உட்காந்து ஸோ நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு கடைசியாக நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும். சில பேர் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஆதங்களை தெரிவிக்கிறாங்க, அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு அவங்களுடைய பொழுதுபோக்கு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் குரல் கொடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா நாளைக்கு அந்த பிரச்சனை உங்களையும் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.